கையளவு இதயமும் அதில் கடலளவு ஈரமும் கொண்டிருக்கும் சமகால சகவாசிகளுக்கு வணக்கம். மழைனால மூழ்க போற ஊரை காப்பாத்துறதுக்காக தண்ணியே கொடுக்க தயாரா இருக்க ஹீனான்ற பொண்ணோட தியாகத்தையும், ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல தான் காதலியை காப்பாத்தியே தீர்வுன்னு இருக்க ஹுதாகான்ற பையனோட பரிதவிப்பையும் பிரதிபலிச்ச வெதரிங் வித்யூன்ற ஜாப்பனீஸ் அனிமே மூவி பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த படத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா அந்த படத்தோட ஒர்த்து புரியும். பொம்மை படத்தை பற்றி எப்படிடா ஃபீல் வரும்னு கேட்டிங்கன்னா சேம் ஃபீலிங் எனக்கும் இருந்துச்சுங்க. அந்த எண்ணத்தெல்லாம் உடச்சி எரிஞ்சிருச்சு இந்த படம். ஆரம்பத்தில் அனிமே படங்கள் அறிமுகமாகும் போது குறைச்சி தாங்க மதிப்பிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே மனுஷங்க உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணாலே ஆடியன்ஸ் எமோட் பண்ண வைக்கிறது கஷ்டம். அப்புறம் எப்படி ஒரு அனிமேஷன் கேரக்டர் நம்மளை எமோட் பண்ண வைக்கணும்னு ஏளனமாக தாங்க பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அனிமே படங்கள் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பேர் அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த படத்துக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சுங்க. அதுக்கு ஒரே ரீசன் இந்த படத்தோட டைரக்டரான மகோட்டோ ஷின்ஹாயோட முந்தைய படமான யோர் நேமோட கிராண்டான சக்சஸ் தாங்க. யோர் நேம் பத்தி நான் தனியா கூடிய சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறாங்க. இப்போ இந்த படத்தை பத்தி பார்ப்போம். வாரணமாயிரம் படத்துல ஒரு சாங்ல சட்டென்று மாறுது வானிலை பெண்ணே உன்மேல் பிழைன்னு ஒரு வரி வருங்களே. சொல்லப்போனா அந்த 2 வரி தான் இந்த படத்தோட மொத்த கதை சுருக்கம். வார்த்தைகளை புரிஞ்சுக்க தாங்க மொழி முக்கியம், உணர்வுகளை புரிஞ்சுக்க இல்லை. ஏன்னா இது ஒரு ஜாப்பனீஸ் படங்க. சப்டைட்டிலோட தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட புரியாம இருந்தப்பவும் அவங்களோட எமோஷன் அவ்வளோ அழகா கன்வே ஆச்சுங்க. 来た வெதரிங் வித்தியோட கதை என்னன்னாங்க, ஒரு ரெய்னி சம்மரில் இந்த உலகத்தில் தனக்குன்னு ஒரு இடம் தேடிக்க நினைக்கிற ஹுதாகான்ற பையன் கடந்த காலத்து வாழ்க்கை பிடிக்காம ஊரை விட்டு ஓடி வந்து எதிர்காலத்தை நோக்கி டோக்கியோ சிட்டிக்கு போகிறான். அவ்வளோ பெரிய சிட்டியை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வருதுங்க, இங்கே எப்படி வாழ போகிறோம்னு. அவனோட கிராமம்ன்ற நரகத்திலேருந்து தப்பிச்சு இங்கே நகரத்துக்கு வந்து நகர கூட முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்க ஹுதாகா ஒரு நாள் ஆக்சிடென்டலாக ஹீனான்னு ஒரு தேவதையை பார்க்குறான். ஹீனா பார்க்கவும் ஏஞ்சல் மாதிரி இருப்பா, பண்ணுறதும் அப்படிதாங்க இருக்கும். அவள் இந்த கதையில் சன்ஷைன் கேர்ள்னு சொல்லுவாங்க. அப்படின்னாங்க தற்காலிகமாக மலையை நிப்பாட்டி சன்ஷைனை வர வைக்க அவளால முடியும். அதுக்குன்னு மந்திர தந்திரம் எல்லாம் போட மாட்டாங்க. கண்ணை மூடி வானத்தை பார்த்து மனசார வேண்டிப்பா, அவ்வளவுதான். இது அவகிட்ட இருக்க சக்தியா இல்ல அவ பிரார்த்தனை பண்ற அழகை பார்த்து அந்த மேகமே விலகி வழி கொடுக்குதான்னு அந்த வானத்துக்கு தாங்க வெளிச்சம். என்னடா ஒரு அனிமேட்டட் கேரக்டர் இவ்வளோ வர்ணிக்கிறான்னு நினைக்காதீங்க. பியூட்டி லைஸ் வித் இந்த கேரக்டர்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை ஹீனா ஹென்ஸ்ப்ரூவ்ட் ஆக்கிட்டா. அந்த கேரக்டரோட கியூட்னஸான வடிவமைப்பு கம்ப்யூட்டர்ல வரைஞ்ச கதாபாத்திரமா இருந்தாலும் நம்மளை காதல் வயப்பட வைக்குங்க. வாழ்க்கைக்கு மட்டும் இல்லைங்க, சில படங்கள் பார்க்கும்போதும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஜென்ரலாவே உண்மைன்னு நம்புவோம் சில நிஜங்களா, ஆனா அந்த நிஜம் நம்மளை ஏமாத்திரும். ஆனா சினிமா ஒரு பொய்னு தெரிஞ்சும் நான் நம்புவேன். என்னைக்கும் அந்த பொய் என்னை ஏமாத்தினதே இல்லைங்க. மூவிஸ் பார்க்கும்போது சம்டைம்ஸ் எமோஷனான சீன்ஸ் வரும்போது ஆள் மனசுக்கு அது பொய்னு தெரிஞ்சாலும் மேல் மனசு அதை நிஜம் நம்புறதுனால தான் நமக்கு அழுகையே வருது. ஃபிலிம் இஸ் 24 lives per second at the service of truth or at the service of the attempt to find the truthனு ஒரு சேயிங்ஸ் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டுங்க. ஸோ என்னைக்குமே சினிமா பார்க்கும்போது தயவு செஞ்சு அதை நம்புங்க. ஸ்க்ரீன்ல நடக்கிறது உண்மைன்னு நம்ப முடியலனாலும் அட்லீஸ்ட் உண்மை கதையை தான் எடுத்திருக்காங்கன்னாச்சும் நம்பி பாருங்க. சின்ன வயசுல பார்த்தா கார்ட்டூன்ஸும் சில ஃபேண்டசி மூவிஸும் ஏன் சிலருக்கு பெரியவனானோன்னு பிடிக்காம போகுதுன்னா மெச்சூரிட்டி வரதுனால நம்ம நினைச்சுக்கிறோம். பட் அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்து மேலேயும் மனுஷங்க மேலேயும் இருக்க நம்பிக்கையை இழக்கிறதுனால தான். சின்ன வயசுல ஜுராசிக் பார்க் பார்த்து டைனோசர்ஸ் நம்ம ஊருக்கும் வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்து அழுதுட்டே இருந்தாங்க. எங்க அம்மா அதெல்லாம் எப்பயோ அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்பயும் எனக்கு சமாதானம் ஆகல. அது அமெரிக்காவில் இருக்கிற தம்பி, இவ்வளவு தூரம் அதனால வர முடியாதுன்னு சொன்னோன்னு தான் கொஞ்சம் சமாதானம் ஆகி தூங்கவே போனாங்க. ஒரு படத்தோட முழு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல அதை நம்ப முயற்சி பண்ணுங்க. நான் நம்பினங்க உண்மையாவே இந்த மாதிரி வெதரை கண்ட்ரோல் பண்ற ஆட்கள் இருப்பாங்கன்னு. எனக்கு நிஜமான டோக்கியோ எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க, ஆனா இப்படிதான் இருக்கும்னு நான் நம்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த படத்தில் காட்டுற டோக்கியோ சிட்டி அப்படியே ரியலான டோக்கியோ சிட்டியை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. இன்க்ளூடிங் அங்கே இருக்க ஷாப்போட நேம்ஸ் உட்பட இன்னும் சின்ன சின்ன விஷயங்களையும் அதுக்குன்னே டீம் அனுப்பிச்சு நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற ஒவ்வொரு இடங்களையும் நேர்லையும் அதே மாதிரி பார்க்க முடியுங்க. சொல்லப்போனால் நிஜ உலகத்தை விட அனிமேல ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்களோன்னு தோணுச்சு. ஒரு கிராஃப்ட்டுக்கு உண்மையாக இருக்கிறதும் ஒரு கிராஃப்ட்ஸ்மேனாக உண்மையாக நடந்துக்கிறதும் இதாங்க. சவுண்ட் அண்ட் விஷுவல்ஸாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஷார்ட்லையுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜான் விக்னு ஒரு இங்கிலீஷ் ஆக்ஷன் மூவி பார்த்துருக்காங்க. அதோட டேரக்டர் அதுக்கு முன்னாடி ஸ்டன் டைரக்டராக இருந்ததுனால அந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அதே மாதிரி மகோட்டோ ஷின்ஹாயும் முன்னாடி ஒரு அனிமேஷன் கிரியேட்டராக இருந்ததுனால அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒவ்வொரு ஷாட்டையும் ரொம்ப மெனக்கிட்டு பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் வேற எந்த அனிமே மூவிஸ்லையுமே இல்லாத அளவுக்கு ரெயின் சீக்வன்சஸை ரொம்பவே டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்கன்னு படிச்சேங்க. படம் பார்க்கும்போதுங்க ஒரு இளவேநீர் கால குளிரோட மெய் சிலிர்ப்பையும் இலையுதிர் கால வெயிலோட கதகதப்பையும் இதமாக உணர முடியுங்க நம்மளால. ரெய்னி சீசனை ரொமான்டிக் சீசன்னே சொல்லாங்க. பிடிச்ச பொண்ணு பக்கத்தில் இருந்தாலும் சரி, நினைச்ச பொண்ணு நினப்பில் இருந்தாலும் சரி, மழைக்காலம் அந்த ஃபீலை
ஃபீலை பல மடங்கு ஆக்குங்க. இந்த படத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நிறைய நோட்ஸ் எடுத்து கண்டென்ட்ல எழுதி வச்சிருந்தாங்க. பட் இந்த மாதிரி படம்லாம் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்னு அப்புறம் தான் தோணுச்சு. அதாங்க அதெல்லாம் சொல்லலை இந்த வீடியோவில். பட் மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஆப்வியஸ்லி ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் படம் பார்க்காதவங்க டைம் கிடைக்கும் போது அதை பார்த்துட்டு அப்புறம் டைம் இருந்தால் மீதி வீடியோவை பாருங்கள். ஹொதாக்கா அண்டர் ஏஜ்ன்றதுனால அவனுக்கு டோக்கியோவில் எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்போ தான் அவன் கப்பலில் தன்னோட உயிரை காப்பாற்றின சுகா அவர்கிட்டயே வேலைக்கு சேர்றான். சுகா ஒரு மேகசின் ரன் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ அவங்க எதை பற்றின கவர் ஸ்டோரி பண்ண போகிறாங்கன்னா அர்பன் லெஜண்ட்ஸான வெதர் மெய்டன்ஸ் பற்றி. வெதர் மெய்டன்னா யாருன்னா, ஒரு காலத்தில் சன்ஷைன் கேர்ள்ஸ் அண்ட் ரெயின் கேர்ள்ஸ்னு சிலர் இருந்தாங்க. அவங்க வேலை என்னன்னா இந்த பூமியோட வானிலையை ஒரு சமநிலையில் வைக்கிறது தாங்க. வெதர் மெய்டன்ஸ் அந்த காலத்தில் ஊருக்கு ஒருத்தங்கன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க பிறக்கிறதே இல்லைங்க. தென் ஹீனான்ற பொண்ணு ஒரு நாள் ஊர் முழுக்க மழையா இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் சூரிய ஒளியை பாப்பா. அங்க போய் கண்ணை மூடி சாக கிடக்கிற அம்மா கூட ஒரே ஒரு தடவை சூரிய ஒளி நிறைஞ்ச டோக்கியோ நகர வீதிகளில் நடக்கணுன்றதுக்காக இந்த மலை நிக்கணும்னு வேண்டிப்பா. அந்த மொமெண்ட்ல தாங்க அவளுக்கு மலையை போக்குற எபிலிட்டி வந்துச்சு. அப்போ சடனா அவ வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல நிலப்பரப்பை கொண்ட மேகங்களும் அங்க மிதக்கிற மீன்களும் மேகத்தாலான டிராகன்ஸ்னு ரொம்ப விந்தையான உலகங்க அது. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவ வேண்டுனா அதே இடத்துல மயங்கி கிடப்பா. ஹொதாக்காவும் ஹீனாவும் 1-2 தடவை தற்செயலா சந்திச்சுப்பாங்க. அப்போதான் ஹொதாக்கா வெதர் மெய்டன்ஸ்ன்றது உண்மைன்றதையும் நம்ம முன்னாடி நிக்கிற இந்த பொண்ணு ஒரு வெதர் மெய்டன்றதையும் உணர்றான். தென் இவங்க 2 பேருக்குமே சரியான வேலை இல்லாததுனால தேவைகளின் காரணமா வெதரை கண்ட்ரோல் பண்ற பவரை இவங்க ஒரு பெய்டு சர்வீஸா பண்ணுவாங்க. இவங்க கூட நாகின்னு ஒரு லெஜெண்ட் இருப்பாருங்க. நாகி வந்து ஹீனாவோட தம்பிங்க. டேக் த கிரேட்டஸ்ட் பிளே பாய் யூ நோன்னு ஏதாவது போஸ்ட் இருந்தா நான் நாகியை தாங்க டேக் பண்ணுவேன். ஆளாக்கு மாதிரி இருந்துன்னு அத்தனை நாளை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹொதாக்கா நாகியை செம்பாயின்னு தான் கூப்பிடுவான். செம்பாயினா சீனியர்னு அர்த்தவங்க. இவங்களோட சன்ஷைன் சர்வீஸ்க்கு நிறைய ரெக்வஸ்ட் வர ஆரம்பிக்குங்க. கொஞ்ச நாள் இவங்க நல்லா பணம் சம்பாதிக்கவும் செய்வாங்க. அந்த டைம்ல மலையை போக்கி ஹீனா சன்ஷைன் வர வைக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் ஓவியங்க. 24 பெயிண்டிங் பெர் செகண்ட் தான் சொல்லணும். அது வரைக்கும் சூரியனை ஒளிச்சு வச்சிருந்த மலைமேகங்கள் மெல்ல அசைஞ்சு வெளிச்சத்துக்கு வழி கொடுக்குற அந்த விஷுவலை வார்த்தைகள் எழுத முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க. தென் எப்பவும் போல ஒரு மழை பெய்யுற மாலையில ஹொதாக்கா ஹீனா கிட்ட தன்னோட காதலை சொல்லலான்னு போவான். அப்போ ஹீனாக்கு என்னமோ நடக்குங்க. அவ உடம்புல பாதி தண்ணி மாதிரி ஆகும். மெல்ல மிதக்க ஆரம்பிப்பா. ரொம்ப வலுவிழந்து போயிடுவா. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வரும். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டோக்கியோ சிட்டியவே மூழ்கடிக்க போகுதுங்க. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வெதர் ரொம்ப வேர்ஸ் ஆகும்போது தன்னையே தியாகம் பண்ணி அந்த ஊரை காப்பாத்துறது தான் வெதர் மெய்டன்ஸோட சோகமான முடிவுங்க. சுகா ஆல்ரெடி பண்ண மேகசின்ல கூட போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டோக்கியோவை காப்பாற்ற இந்த மாதிரி நிறைய பேர் தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறதா. அதே சமயம் ஊரை விட்டு ஓடி வந்ததுக்காகவும் சட்டவிரோதமா கன்னை வச்சிருந்ததுக்காகவும் போலீஸ் ஹொதாக்காவை தேடிட்டு இருப்பாங்க. அந்த கன் அவனுக்கு ஒரு குப்பை தொட்டில இருந்து கிடைச்சிருக்குங்க. அதனால அவங்க இருந்த இடத்துல இருந்து காலி பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு வருவாங்க. அங்க ஹொதாக்கா ஹீனாவோட தம்பி நாகி செம்பாயின்னு இவங்களை ஒன்னா பார்க்கும்போது குழந்தைகளாலான குட்டி குடும்பம் மாதிரி தோணுச்சுங்க. அந்த இடத்துல ஹொதாக்கா ஒன்று சொல்லுவாங்க. டியர் காட், நீ நிஜமாவே இருந்தனா உங்ககிட்ட தயவு பண்ணி ஒன்று கேட்டுக்கிறேன். எங்களுக்கு இதுவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. நாங்கள் இப்படியே எப்படியாவது வாழ்ந்துக்கிறோம். ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் எங்களுக்கு எதையும் கொடுக்கவும் வேண்டாம், இதுக்கு மேலே எங்ககிட்ட இருந்து எதையும் எடுக்கவும் வேண்டாம். நாங்கள் இப்படியே கடைசி வரைக்கும் வாழணும் ப்ளீஸ். அந்த கடவுளை திட்டுறதா இல்லை டேரக்டர் திட்டுறதான்னு தெரிலங்க. ஆனால் அடுத்த சீன்லேயே ஹொதாக்கா கேட்டதுக்கு ஆப்போசிட்டாக நடக்க போகுது. மனுஷங்க என்ன தலைச்சிருக்கணுன்றதுக்காக நம்ம ஹார்மோன்ஸ் போடுற கெமிக்கல் ட்ராமா தான் இந்த காதல்னு சயின்ஸ் சொல்லுதுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அதில் நடிக்கிறவனுக்கே தெரியாத ட்ராமான்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த காதலையே ட்ராமா ஆக்கி காதலிக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போடுற மனுஷங்களை என்னங்க சொல்றது. ஹொதாக்கா வேணும் அன்னைக்கு ராத்திரியே ஹீனா டோக்கியோவில் இருக்க மக்களுக்காக தண்ணியே தியாகம் பண்ணிடுவா. அந்த மொத்த நகரத்திலையும் வானிலை சமநிலைக்கு வந்துடும். சொல்லி வச்ச மாதிரிங்க டோக்கியோவில் இருக்க எல்லா மக்களுக்கும் ஹீனா தன்னை தியாகம் பண்ணது கனவுல வருங்க. அடுத்த நாள் போலீஸ் ஹொதாக்காவையும் நாகியையும் பிடிச்சிருவாங்க. அப்ப ஹொதாக்கா ஹீனாக்கு கொடுத்த ரிங்கு வானத்துல இருந்து கீழே விழுங்க. அந்த மொமெண்ட்ல ஹொதாக்காக்கு தோணும் ஹீனா எங்கிருந்து வேண்டும் போது சன்ஷைன் கேர்லா ஆனாலும் அங்கேயே போய் அவளை மீட்டு கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தென் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வரும்போது நாட்சுமி வந்து காப்பாத்துவா. நாட்சுமி வந்து ஹொதாக்கா மேகசின்ல ஒர்க் பண்ணும்போது அவனோட கொலீக் மாதிரி. அப்போ ஒரு சேசிங் சீன் வருங்க. அந்த சீனை நோட் பண்ணி பாருங்க. விஷுவல்ஸ் ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். கிளைமேக்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி 1-2 விஷயங்கள் சொல்லிடுறாங்க. கடந்த சில வருஷங்களா நிஜமாவே டோக்கியோல சம்மர் ரெயின் அதிகமா இருக்காமாங்க. ஸோ வெதரை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு டேரக்டர் இறங்கிட்டாரு. அவர் மைண்ட்ல ஒரு விஷுவல்ஸ் வருதுங்க. ஊர் முழுக்க மழை பெய்யுது. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு இடத்துல நிக்கிறா. அவன் நிக்கிற அந்த இடத்துல மட்டும் சூரிய ஒளிப்படுது. இதுதாங்க அவர் சிந்தனைக்கு இந்த படத்தை பத்தி வந்த முதல் விஷுவல். மகோட்டோ ஷின்ஹாய்க்கு பொதுவாகவே எழுதுற பழக்கம் இல்லையாமாங்க. எப்பவுமே விஷுவலா இமேஜின் பண்ணியே பழகிட்டாரு. நமக்குலாம் ஏதாவது ஒரு இமேஜினேஷன்னா மனுஷங்க இருக்க லைவான உலகம் தானங்க தோணும். ஆனா இவருக்கு அனிமே வேர்ல்டு தான் தோணும்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. நான் இந்த படத்தை 2 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேங்க. தியேட்டர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் அனிமே மூவி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரிஞ்சது இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் அனிமே மூவியே இதுதான். அந்த ஊரோட பிரம்மாண்டம், அந்த தரையில இருக்க ஈரம், வானத்தோட வெளிச்சம், இடைவிடாம பெய்யற மலையோட சவுண்ட்ஸும் மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் வர விஷுவல்ஸும் அந்த உலகத்தை இன்ச்சா ரசிக்க முடிஞ்சுங்க தியேட்டர்ல. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் ஒரு சீனை சொல்லணும்னா அந்த வானவிட
தேடிக்க நடக்கிற மாதிரி ஒரு சீன் வருங்க. உண்மையாவே இந்த பிரீத் டேக்கிங் விஷுவல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே பொருத்தமா இருக்குங்க அந்த சீனுக்கு. அண்ட் வெதரிங் வித் யூல ரொம்ப அழகான இன்னொரு எலிமெண்ட் பாடல்களும் அதோட பிளேஸ்மெண்ட் இருந்தாங்க. பாடல்களை ப்ராப்பரான இடங்கள்ல பிளேஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஒரு படத்தை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு இந்த படத்துல இருந்து தாங்க முழுமையா கத்துக்கிட்டேன். அண்ட் கண்டிப்பா இந்த படம் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைன் உள்ள படங்க. இதுக்கு முன்னாடி நான் கேட்காத பல விதமான சப்தங்களை கேட்டேன் இந்த படத்துல. ஸ்கூல் டைம்ல கிளாஸ் ரூம்ல மதியான நேரம் மழை பெய்யும் போது ஜன்னல் வழியா அதோட சத்தம் கேட்கறப்போ ஒரு ஃபீல் வரும்லங்க, அந்த ஃபீல் கிடைச்சதுங்க நிறைய இடங்கள்ல. பொதுவாகவே சவுண்ட் இல்லாத விஷுவலும் விஷுவல் இல்லாத சவுண்டும் இது ரெண்டையும் தனித்தனியாக உணர முடிஞ்சாலும் அது ஒன்றா சேரும்போது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும்லங்க. அந்த மேஜிக் இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். ஆணும் பெண்ணுமே இந்த ஒளிவு மாதிரி தாங்க. என்னதான் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தனித்தன்மைகள் இருந்தாலும் ஒன்றா சேரும்போது தான் முழுமையடையும். போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னும் பல தடைகளை தாண்டி ஹுதாக்கா ஹீனாவை காப்பாற்ற அந்த இடத்த நோக்கி ஓடுவான். அவளை மீட்டு கொண்டு வந்தா மழைனால மெல்ல மெல்ல அந்த ஊரோட கடல் மட்டும் உயருங்க. அடுத்த சில வருஷங்கள்ல மொத்த டோக்கியோவே தண்ணிக்குள்ள மூழ்கிடும். ஆனா அந்த பையனுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒரு 15-16 வயசுல காதலி தாங்க உலகமாவே இருப்பா. அதுக்கப்புறம் தாங்க காலம் நகர நகர உலகத்துல காதலியும் ஒருத்தின் ஆயிடுறா. மூழ்க போற ஒரு சிட்டியை விட இந்த 2 சின்ன பசங்க காதல் என்ன அவ்வளோ பெருசான்ற இந்த கேள்வி தான் இந்த படத்து மேல வச்ச மிகப்பெரிய கிரிட்டிசிசம். இந்த கேள்விக்கு நீங்க பால்ய காலத்துல காதலிச்சிருந்தா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லாட்டி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாதுங்க. ஹுதாக்கா ஹீனான்ற அந்த வெண்ணிலா கிட்ட விண்ணை தாண்டி வருவாயான்னு கேட்க ஆசைப்படுவான். ஆனா அவ அதுக்குள்ள மறைஞ்சிருவா. தென் அந்த வெண்ணிலாக்காக ஹுதாக்கா விண்ணை தாண்டியே போவாங்க. ஆமாங்க, அந்த பொண்ணை மீட்டு கூட்டு வரதுக்காக வானத்தை தாண்டி போவாங்க நம்ம ஆளு. செல்வராகவன் அவர்களோட 2ஆம் உலகம் படத்துல ஒரு டைலாக் வருங்க. இந்த உலகம் காதலுக்கு மட்டும்தான் அசைஞ்சு வழி கொடுக்கும்னு. தான் காதலியை காப்பாற்ற நினைக்கிற இந்த சின்ன பையனுக்காக மொத்த உலகமும் அசைஞ்சு வழி கொடுத்ததை பார்த்தேன். ஜியாகிரஃபி எவ்வளோ மாறினாலும் காதலுக்கான கெமிஸ்ட்ரி மாறவே மாறாது போலங்க. பால்யகால காதலுக்கு எந்த தேவைகளும் தேவையில்லைன்னு அப்போ தாங்க புரிஞ்சுது. காதலிக்க காதல்ன்ற உணர்வு மட்டும் இருந்தாலே போதுங்க. ஜஸ்ட் லைக் த வெதர் பீப்புள் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் நம்ம காதலிக்கிற போக்கும் மாறிடுச்சுங்க. உண்மையாக காதலிச்சு பாருங்களேன், உண்மையாகவே இந்த உலகம் உங்களுக்கு அசைஞ்சு வழி கொடுக்கும். ஹீனா திரும்ப வந்தோன்னே டோக்கியோவில் பழையபடி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எப்பயாச்சும் மழை பெஞ்சா வர சந்தோஷத்தையும் எப்போவுமே மழை பெஞ்சா வர சோகத்தையும் நல்லாவே பிரதிபலிச்சுது இந்த படம். காதல்னா என்னன்னு இவ்வளோ நாள் நான் பண்ணது காதலே இல்லைன்னு உணர்த்துச்சு இந்த படம். இந்த படத்தினால அளவா இம்ப்ரெஸ் ஆன சில பேருக்கு நான் ஓவர் ரேட் பண்ணுற மாதிரி தோணலாம். அந்த அண்டர் ரேட்டு ஓவர் ரேட்லாம் ஃபிலிம் மேக்கிங்ன்ற கிராஃப்ட்டுக்கு தாங்க நான் கன்வே பண்ண நினைக்கிறது. இந்த படம் நமக்கு கடத்த முயற்சி பண்ண எமோஷன்ஸை தான். படம் பார்க்குறவங்க 2 விதங்க. ஒன்று அந்த மெயின் கேரக்டராக இருந்து பார்க்குறது, இன்னொன்று தேர்ட் பர்சனாக இருந்து அந்த படத்தை பார்க்குறது. இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த படத்தோட முடிவுக்கு உங்களுக்கு என்ன உணர்வை கொடுக்குதுன்னு சொல்ல முடியும். இந்த 2 சின்ன பசங்க காதல் அந்த சிட்டியை மூழ்கடிக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த சிட்டியவே மூழ்கடிச்சாலும் இவங்க காதலை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம். அந்த எண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவங்க வானத்துலேருந்து திரும்ப வந்தோடனே முடிச்சிருப்பாங்க யூஸ்வலாக. பட் இவங்க திரும்பி வந்தோன்னே 2 பேரும் அடுத்த 3 வருஷத்துக்கு சந்திச்சுக்கவே மாட்டாங்க. ஹொதாக்காவை போலீஸ் திரும்ப அவன் வெறுத்த ஊருக்கே அனுப்பிச்சிருவாங்க. ஹை ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து 3 வருஷம் கழிச்சு டோக்கியோவுக்கு திரும்ப போவான். டோக்கியோட பெரும்பாலான இடங்கள் மூழ்கி இருக்கும். அப்போ ஒரு பாட்டி டோக்கியோ கடலாக தான் இருந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அதோட பழைய தன்மைக்கே மாறுது அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதை பற்றி நினச்சிக்கிட்டே ஹுதாக்கா ரோட்டில் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வளர்ந்துட்டு அந்த குட்டி தேவதை வானத்தை பார்த்து இந்த மக்களுக்காக மறுபடியும் வேண்டிட்டு இருக்கிறத கண்ணில் கண்ணீரோடையும் மனசில் காதலோடையும் அசந்து போய் பார்ப்பான். காதலியோட கை சேர்ற அந்த நொடி எந்த மாதிரியான உணர்வை கொடுக்கும் நீங்கள் காதலிச்ச நிறைய பேருக்கே தெரியாதுங்க. ஹொதாக்கா அவளை மீட்டுட்டு வந்ததுலேருந்து அவளுக்கு பவர்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் அவங்க வேண்டியும் எதுவுமே மாறலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவளுக்கு பவர் இருக்கா இல்லையான்லாம் ஆரஞ்சிட்டு இல்லாமல் ஹுதாக்கா மலைச்சு போய் நிற்பான் அவளை பார்த்து. அவங்க பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிக்கிற அந்த மொமெண்ட்டில் லைட்டாக சாங்கோட லைட் ஹார்ட்டடான ஃபீலிங்கோட அழகாக முடியுங்க இந்த வெதரிங் வித் யூ. அண்ட் இந்த படத்தோட பிரைமரி ஃபேக்டரே வெதர் தாங்க. இந்த வீடியோ பேக்ரவுண்டில் வர ரெயின் சவுண்ட் நான் போட்டது தான். பட் இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைமில் வெளியே சம மழைங்க. கடைசியாக எப்போங்க மலையில் நனைஞ்சிருப்போம்? நினைறத கூட விடுங்க, என்னைக்காவது மலையை புரிஞ்சுக்கிறத பற்றி யோசிச்சிருக்கீங்களா? எஸ்ரா அவர்களோட பசித்த மலைன்ற கட்டுரையில் ஒன்று படித்தேங்க. மலை எப்போதும் ஆனந்தமானதில்லை, எல்லோருக்கும் விருப்பமானதும் இல்லை. ஆனால் மனித விருப்பங்களுக்காக மழை ஒருபோதும் பெய்வதில்லை. பெய்வது மலையின் இயல்பு. ஏற்றுக்கொள்ளப்படுவதும் ஆராதிக்கப்படுவதும் தூற்றப்படுவதும் பற்றி மலை கவலை கொள்வதில்லை. மலை கற்றுத்தருகிறது, உலகை புரிய வைக்கிறது. மலையை எதிர்கொள்வது ஒரு கலை. அதை முழுமையாக மனிதர்கள் கற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த ஒரு பேரா மலை மீதான பார்வையை கொஞ்சம் மாற்றிருச்சுங்க. மழை வந்தால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பேடாக ஃபீல் பண்ணாதீங்க. ஜன்னல் வழி மின்னல் வெளிச்சம் கொடுக்குற பயமும் ஜன்னலோர சாரல் கொடுக்குற முதல் கூச்சமும் அலாதியானதுங்க. முடிஞ்சா அந்த மலையில நனைஞ்சு பாருங்க, இல்லை தள்ளி நின்று ரசிக்க பாருங்க. வெயிலில் விளையாடி பழகுங்க, மலையை கொண்டாடி பழகுங்க. வெயில் கால மழையும் குளிர்கால வெயிலும் கொடுக்குற உணர்வை 2 மணி நேரம் படத்தில் கொடுத்த டைரக்டர் மக்கட்டோ ஷின்ஹாய்க்கு மனசார தேங்க்ஸ் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் ஹரிபிரசாத் ஃப்ரம் யூடியூப் தமிழ். நன்றி.